இதே நம்ம வீட்டில் வச்சு நான் எங்கள் வீட்டில் இதை தான் வச்சிருக்கேன். ஒரு 8 வருஷம் ஆச்சு வீட்டில் வச்சு பெனிஃபிட்னால நான் இந்த போட்டில் வச்சிருக்கேன். அதனால சொந்த போட்டில் வச்சிருக்கேன். சார், என் பேர் வெற்றிமேல். முருகன் துணை போட்டில் நான் வந்து சோலார் வச்சிருக்கேன். ஜென்ரேட் வச்சிருந்தேன். ஜென்ரேட் வச்சிருந்தனால வந்து எனக்கு வந்து ஒரு நாளைக்கு 700 800 பெட்ரோல் ஓடிட்டு இருந்துச்சு. அதை இறங்கி ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கணும். இது வந்து நான் இப்போ வந்து அது இல்லாமல் இப்போ நான் வீட்டில் சோலார் சிஸ்டம் பேட்டரி இன்வெர்டர் சிஸ்டம் சோலார் சிஸ்டம் வச்சிருக்கேன். அந்த சோலார் சிஸ்டம் மோட்டரை ஜென்ரேட் இப்போ வெளியே வச்சுட்டு அது எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸ்டார்ட் பண்ண வேண்டியது எப்போதும் நமக்கு வீட்டோட மோட்டர் ஆஃப் வச்சு மோட்டர் 2 மோட்டரோட தண்ணி அங்கல தண்ணி மோட்டரும் போட்டு அலசர மோட்டரும் எல்லாமே ஓடிட்டு இருக்கோம். அதுபோல் லைட் எல்லாமே எரியும். லைட் நம்ம வீட்டில் என்ன போகிறோமோ ஃபேனு லைட்டு எல்லாமே போட்டு வச்சுருக்கோம். அது இல்லாமல் வந்து நம்ம போட்டு வந்து கடல் மேலே தொழில் போயிட்டு இருக்கும்போது ஒரு வேளை போட்டு வந்து தொழில் இல்லை போட்டை வந்து ஆங்கர் வைக்கிறாங்க, நைட்டு ஃபுல்லாக வேலை இருக்குது, நம்ம பேட்டரி லைட்டை போட்டோம்னா ஏற்கனவே பேட்டரி இன்னும் இன்ஜினுக்குள்ளே பேட்டரி இருக்கும், அதை போட்டோம்னா பேட்டரி சார்ஜ் உட்காந்துட்டா ஸ்டார்ட் பண்ண முடியாது. அதனால் நாங்கள் வந்து இப்போ இந்த சோலார் சிஸ்டம் வச்சதுனால இந்த போட்டு நம்ம நைட்டு ஃபுல்லாகவே போட்டு பாதுகாப்புக்கு லைட்டை ஃபுல்லாக போட்டு வச்சுருவோம். போட்டு வந்து எந்த போட்டு வந்தாலும் இது பண்ணுறதுக்கு ஃபுல்லாக லைட் எரியும், போட்டில் எரியும். அதனால் எங்களுக்கு அதனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அதனால் சோலார் வச்சதுனால எனக்கு வந்து கடலுக்கு ஒரு பெரிய இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணோம்னா ஒரு 60 to 70 டீசல் ஓடும். காலையில் 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். விடிய காலம் 10 மணிக்கு மீன் வைக்கிறது வேலை போட்டு அலசுறது எல்லாமே பண்ணுவோம். அதனால் அந்த டீசல்லாம் மிச்சம் படுத்தினால நாங்கள் இப்போ பேட்டரி வச்சிருக்கோம். ஆனால் பேட்டரி சோலார் பேட்டரி தான் வச்சிருக்கோம். இன்வெர்டர் அதை வச்சதுனால பேட்டரி 5 வருஷம் ரீஃபண்ட் வாரண்டி, மேலே போர்டுக்கு வந்து 25 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க. அதனால எங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. போட்டில் வச்சிருக்கோம். நாங்கள் வச்சிருக்கோம். நான் வச்சு இப்போ 2 வருஷம் ஆச்சு வச்சு. 2 வருஷம் வந்து எனக்கு எல்லாமே பெனிஃபிட்டாக தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு 6 வருஷமா ஜென்ரேட் வச்சிருந்தேன். அது எனக்கு அந்த ஜென்ரேட்டில் கால்குலேஷன் பண்ணும்போது இது எனக்கு ரொம்ப சேஃபாக இருக்குது. அது இல்லாமல் வந்து நம்ம வீட்டில் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம், கரண்ட் யூஸ் பண்ணுறோமோ அதுமாதிரி சுவிட்சை போட்டால் மோட்டரோட தண்ணி வரும். தண்ணினால எங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, எதுவுமே பிரச்சனை கிடையாது தண்ணிக்கு. அதான் இதோட ஸ்பெஷலிஸ்ட்டே அதான். எல்லாமே நாங்கள் சொல்லியிருக்கோம். ஆனால் அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அது பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஜென்ரேட்டிங் போய் 10,000 ரூபா ஒரு ஜென்ரேட். நாங்கள் வச்சிருக்க ஜென்ரேட் ஹோண்டா ஜென்ரேட் 1200 வச்சிருந்தோம். அது 60,000 ஜென்ரேட் வச்சிருந்தோம். 60,000 ஜென்ரேட் நாங்கள் வச்சிருந்தேன். அதுக்கு நாங்கள் வந்து சரியா இல்லைன்னு தான் சோலார் வந்துருக்கோம். இப்போ எல்லாம் 10,000 ஜென்ரேட் வச்சிருக்காங்க. அது 1 வருஷம் 6 மாதம் ஓடுது. ரீப்ளேஸ் வாரண்டி தான். அது ரீப்ளேஸ் வாரண்டி கிடையாது, அதுதான் ஓனிஸ் தான். அதை வச்சுட்டு அவங்க வைக்கிறாங்க. திரும்பி 6 மாதம் ஓடுது, 1 மாதம் ஓடுது, 1 வருஷம் ஓடுது, திரும்பி 10,000 வாங்குறாங்க. அது நமக்கு வந்து உள்ளாரி ஸ்டார்ட் பண்ணி பெட்ரோல் வாங்கணும். பெட்ரோல் தான் ஸ்டார்ட் பண்ணணும். இது பெட்ரோல் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. லைட்டு போக்குவரத்து எல்லாமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எல்லாமே லைட்டு போக்குவரத்து எதுவுமே பேட்டரி இல்லாமல் இருந்தால் கூட தொழில் பண்ணிடலாம். அதே போல் வாக்கி டாக்கிக்கு நம்ம கன்வெர்ட்டர் வச்சுட்டோம்னா வாக்கி டாக்கி கரண்ட் போயிடும். வாக்கி டாக்கி அந்த கன்வெர்ட்டர் வச்சு வாக்கி டாக்கி போயிடும். இன்னும் தேவைன்னா பேட்டரி சார்ஜர் வச்சு செட் பண்ணி பேட்டரி சார்ஜர் பண்ணால் வைக்கலாம். அது கன்வெர்ட்டர் வச்சு வைக்கலாம். அதுலேயும் இது எல்லாமே யூஸ்ஃபுல். எல்லாமே வீட்டு ஃபேனு டேப் எல்லாமே நம்ம வீட்டில் என்ன யூஸ் பண்ணுறோமோ அந்த இது எல்லாமே ஓடும். லைட்டு ஃபேனு எல்லாமே ஓடும். மோட்ரு எல்லாமே ஓடும். நம்ம இது நல்ல தண்ணி யூஸ் பண்ணுறோம். நல்ல தண்ணி ஒரு மோட்டர் யூஸ் பண்ணுறோம். நம்ம போட்டு அலசுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். குளிக்கிறதுக்கு ஒரு மோட்ரு, இதுக்கு மோட்ரு. இதே நம்ம வீட்டில் வச்சு நான் எங்கள் வீட்டில் இதை தான் வச்சிருக்கேன். ஒரு 8 வருஷம் ஆச்சு வீட்டில் வச்சு பெனிஃபிட்னால நான் இந்த போட்டில் வச்சிருக்கேன். அதனால